இல்லை அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. எப்போ எங்கே கொடுத்தாங்க, எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? எங்களுக்கு அங்கே பெரம்பலூர். சரிங்க. அவங்களுக்கு நாங்களாக தான் நீங்களே தான் கொடுத்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க? ஏன்னா இப்போ எல்லாம் சொப்பா கம்மி அமௌண்ட் தான் தராங்க, அங்கே வாங்குறது அதிகமாக வாங்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு 5 தான் கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபாய்ங்களா? எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி இருந்தாங்க? அது கரண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. சரிங்க. அதை பண்ணிட்டு ஒரு வாரம் கழித்து 2 வாரம் கழித்து நாங்கள் போய் அங்கேயே போய் ரிமூவ் பண்ணி கொடுத்தோம். ஓ சரி சரி. இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அது டாக்டர் மூலியமாக தான் இது பண்ணணும். அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. பெரும்பாலும் யார் தானம் கொடுக்க வருவாங்கன்னா அந்த காலகட்டத்தில் 80களில் குடும்ப உறுப்பினர் முன் வரலாம். குடும்ப உறுப்பினர் முன் வரும்போது கேட்டால் இப்போ உங்களுக்கு இந்த பிளட் குரூப்பு ஒரே பரம்பரையில் சார்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா, அப்போ இந்த சிக்கல் இருக்காது அப்படின்னு பேசப்பட்டது. அப்படி தான் யார் எம்ஜிஆருக்காக கிட்னி கொடுப்பாங்கன்னு கேட்டால் குடும்ப உறுப்பினர்கள் யாருன்னு சொன்னாங்கன்னா அப்போ அவருடைய அண்ணன் மகள் லீலாவதின்னு சொல்லி அவங்க தான் எம்ஜிஆருக்கு கிட்னியை தானம் பண்ணாங்க. அது இணையத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏழாதவர்கிட்ட, ஏழை எளிய மக்கள்கிட்ட பேசி கிட்னியை தானம் கொடுத்தா 1 லட்சம் கொடுப்பாங்க. அப்போல்லாம் குறைவான பணம், 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. சென்னையில் அதிக அளவில். ஆமாம். இப்போ அப்போ ஒரு காலகட்டத்தில் இணையத்தில் பேசப்பட்டது கேட்டால் வெள்ளிவாக்கமா கிட்னி வாக்கமா அப்படின்னு சொல்லி, இப்போ நாமக்கல்லாம் கிட்னிக்கல்லான்னு சொல்லி ஒரு டைட்டில் வைக்கலாம். அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. சட்டப்பூர்வமாக அந்த மருத்துவமனை நேரடியாக பண்ணாமல் புரோக்கர்கள் மூலமாக பண்ணும்போது கேட்டால் அது சட்டவிரோதமாக. மருத்துவமனைகள் பண்ணாலும் கூட இதுக்கு கேட்டால் உரிய முறையில் டாக்குமெண்ட் வைஸாக பண்ணாமல் அரசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நடைமுறைகள் எவ்வளோ தூரம் அரசுக்கு தெரிவிக்கிறாங்க இவங்க. ஸோ இப்படிலாம் இல்லாமல் ஒரு பேக்டோரில் இந்த விஷயம் நடக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, திருச்சியில் இருக்கக்கூடிய சித்தர் மருத்துவமனை மற்றும் ஈரோடில் இருக்கக்கூடிய அபிராமி மருத்துவமனை, இந்த 3 மருத்துவமனையில் ரொம்ப மக்களால் அதிக அளவு தெரிஞ்ச மருத்துவமனை எதுனா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை. இவ்வளோ ஒரு பெரிய மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடக்குதா அப்படின்றது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு. நான் சொல்கிற மாதிரி இதை நான் ஏதோ ஒரு மருத்துவமனை பக்கம் பேசதான் நீங்கள் நினைக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது 3 மருத்துவமனை. நிச்சயமா இல்லை, இதில் அடிபட்டு தமிழ்நாடு முழுவதும் தெரியாமலே கூட பார்த்தீங்கன்னா பல உறுப்பு தானங்கள் நடக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு புத்தி உள்ள மனிதர்களுக்கு நடந்தால் என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்கே ரோட்டில் எவ்வளோ பேர் கேட்பாரற்ற நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பைத்தியமாக சுற்றுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களை சுற்றி என்ன நடக்குது கூட தெரியாமல் புத்தி சுவாதீனம் உள்ளவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஊருக்கு 4 பேர் இருப்பான். பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பான், அழுக்கு ட்ரெஸ்ஸோடு சுற்றிட்டு இருப்பான். அப்போ அந்த மாதிரி நபர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் அவங்க என்ன பண்ணால் உங்களுக்கு தெரிய போகுது. இந்த விழிப்புணர்வு வந்துடுச்சுமா. எந்த விழிப்புணர்வு கேட்டால் 2 கிட்னியில் 1 கிட்னி இருந்தாலும் உயிர் வாழ முடியுன்றது அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு. ஆனால் நாம் ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக நாம் ஏமாற்றப்படுறோன்றது அந்த விழிப்புணர்வு கிடையாது. மருத்துவமனையாவது இது போன்ற குற்றங்கள் நடக்கலையான்னு கேட்காதுங்க. அரசு மருத்துவமனையில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரியான குற்றங்கள் அதான் சொன்னேன் 3 வகையாக இருக்குன்றன. கிட்னி தானம் ஒன்று இருக்குது, கிட்னி பார்த்தீங்கன்னா விற்பனை ஒன்று இருக்குது, கிட்னி திருட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை ஏதாவது நடந்ததுன்னா அது எப்படியாவது கசிஞ்சிடும். ஆனால் தனியார் மருத்துவமனையில் போனீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த 4 காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி 1-2 நியூஸ் வெளியே வந்தாலுமே மூடி மறைச்சிருக்கு. இது கூட எப்படி வெளியே வந்தது? அங்கே அந்த புரோக்கர்கள் செய்த அந்த செட்டில்மெண்ட் ஒழுங்கா பண்ணாதனால கூட்டம் போயிருக்கு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட இடங்கள்ல விசைத்தறி தொழில் செய்யக்கூடிய ஏழை பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடக்கிறதா அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. முதல்ல இந்த நாமக்கல் விவகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பின்னோக்கி நம்ம 80கள் கிட்ட இருந்து நம்ம பார்ப்போம். இந்த கிட்னி ஒரு மனிதனுக்கு 2 கிட்னி இருக்கும்.
ஒரு கிட்னி பழுதடைஞ்சாலும் ஒரு கிட்னியோட வாழ முடியும். ஸோ இப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்னியை பற்றிய அந்த விழிப்புணர்வு எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து 80களில் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கும்போது கிட்னி இரண்டுமே பழுதானதுனால யாராவது ஒரு கிட்னி கொடுத்தாங்கன்னா வந்து அவர் உயிர் வாழ முடியுன்ற அந்த செய்தி வந்து வெளியாச்சு. அப்போ தான் வந்து மக்களுக்கே வந்து கேட்டால் கிட்னி 2 கிட்னியில் வந்து ஒரு கிட்னி இருந்தால் கூட உயிர் வாழ முடியும். ஏன்னா யாராவது ஒரு கிட்னியை தானம் பண்ணாங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து உயிர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லும்போது கேட்டினா வந்து பெரும்பாலும் வந்து யார் தானம் கொடுக்க வருவாங்கன்னா அந்த காலகட்டத்தில் 80களின்னு கேட்டினா குடும்ப உறுப்பினர் வந்தாங்க வந்து முன் வரலாம். குடும்ப உறுப்பினர் முன் வரும்போது கேட்டினா இப்போ உங்களுக்கு அந்த பிளட் குரூப்பு ஒரே பரம்பரையில் சார்ந்தவங்களா இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த சிக்கல் இருக்காது அப்படின்னு பேசப்பட்டது. அப்படி தான் யார் வந்து எம்ஜிஆருக்காக கிட்னி கொடுப்பாங்கன்னு கேட்டால் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் கொடுப்பாங்கன்னா அப்போ வந்து அவருடைய அண்ணன் மகள் லீலாவதின்னு சொல்லி அவங்க தான் வந்து எம்ஜிஆருக்கு வந்து கிட்னியை வந்து தானம் பண்ணாங்க. அது இணையத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு கிட்னி அவங்க கொடுத்தாங்க சரிங்களா எம்ஜிஆருக்கு. அதனால தான் எம்ஜிஆர் வந்து உயிர் பிழைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் வந்து கேட்டினா உறவினர்கள் தான் இப்போ வந்து கிட்னியை கொடுக்க முடியுமான்னு போது இல்லை அந்த பிளட் குரூப்பில் இருக்கிறவங்க சில ஆய்வுகள் மேற்கொண்டு பொருத்தமானவர்கள்கிட்ட வந்து அந்த கிட்னியை வந்து தானமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. எம்ஜிஆரும் வந்து சில காலம் அதுக்கு பிறகு வந்து உயிர் வாழ்ந்தார். அவங்களும் ஒரே கிட்னியோட லீலாவதியும் உயிர் வாழ்ந்தாங்க. இது வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட பேசப்பட்டது. இது வந்து நாங்கள் சொல்கிறது 80களில் நடந்தது. 90களில் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல மருத்துவமனைகள் இங்கே சென்னையில் இருக்கிற வந்து குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளில் வந்து இந்த மாதிரியான வந்து புரோக்கர்கள் மூலமாக இயலாதவர்கிட்ட ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து பேசி கிட்னியை வந்து தானம் கொடுத்தா 1 லட்சம் கொடுப்பாங்க. அப்போலாம் குறைவான பணம் 1 லட்சம் 2 லட்சம் வந்து கொடுப்பாங்க. சென்னையில் அதிக அளவில். ஆமாம், இப்போ வந்து அப்போ ஒரு காலகட்டத்தில் இணையத்தில் பேசப்பட்டது கேட்டினா வந்து வெள்ளிவாக்கமா கிட்னி வாக்கமா அப்படின்னு சொல்லி இப்போ நாமக்கல்லாம் வந்து கிட்னி கல்லான்னு சொல்லி இப்போ வந்து ஒரு டைட்டில் வைக்கலாம். அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கேட்டினா வந்து வெள்ளிவாக்கம் பகுதியில் வந்து பல பேர் வந்து கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்போ வந்து பல பிரபலமான பத்திரிகைகள் வந்து ஹெட்லைன்லேயே போட்டாங்கன்னு கேட்டினா வெள்ளிவாக்கமா கிட்னி வாக்கமா அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட காலம் இருக்குது. ஸோ அப்போ வந்து கடுமையான வந்து ஒரு உத்தரவுகள் நான் 90களில் நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் கேட்டால் இதை தொடர்ச்சியாக வந்து தடுக்கிறதுக்காக சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. உறுப்பு தான சட்டம்னே வந்து கொண்டு வந்தாங்க. 94ல் நினைக்கிறேன் அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஒழுங்கு அதை கேட்டால் தானம் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் வேணும். யார் வேணாலும் போய் தானம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து இருந்தது. இப்போ வந்து அந்த சென்ட்ரலைஸ்டு இல்லை. இப்போ சென்ட்ரலைஸ்டுனா இப்போது ஒரு உறுப்பு தான வங்கின்னு சொல்லி தனியாக வச்சு அந்த வங்கியிலேருந்து நீங்கள் வந்து பெயர் பதிவு செஞ்சு அதன் மூலமாக பெறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அப்படியாக நடக்காமல் என்ன சார் கேட்டால் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக அவங்கள்ட்ட நீங்கள் டாக்குமெண்ட் வைஸாக வாங்கிட்டா நீங்கள் வந்து உறுப்பு தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெற்று அவங்க அறுவை சிகிச்சை பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. இந்த நடைமுறை இருக்கிறபோது இப்போ சில பேர் கேட்டால் ஏழை எளிய மக்கள்கிட்ட இது மாதிரி வந்து புரோக்கர்கள் வந்து அப்ரோச் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு கிட்னி வேணும்னு யாருக்கு தேவையோ அவங்க என்ன செய்யணும் இந்த புரோக்கர் மூலமாக போய் சட்டப்பூர்வமாக டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு தான் இதை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இது போன்ற புரோக்கர்கள் வந்து செயல்படுறதை வந்து தடுக்கணுன்றது கண்டிப்பாக வந்து கட்டாயம்தான். ஏன்னா அங்கேயும் கூட சில ஏமாற்று வேலைகள் நடக்குது. ஒரு 10 லட்சம் பேசிக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு 5 லட்சம் கொடுக்கறது, மூல செலவை செய்கிறது, இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் சட்டப்பூர்வமாக அந்த மருத்துவமனை வந்து நேரடியாக பண்ணாமல் புரோக்கர்கள் மூலமாக பண்ணும்போது கேட்டால் அது சட்டவிரோதமாயிடும். மருத்துவமனைகள் பண்ணால் கூட இதுக்கு வந்து கேட்டால் உரிய முறையில் வந்து டாக்குமெண்ட் வைஸாக பண்ணாமல் அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான நடைமுறைகள் எவ்வளோ தூரம் வந்து அரசுக்கு தெரிவிக்கிறாங்க இவங்க. ஸோ இப்படிலாம் இல்லாமல் ஒரு பேக்டோரில் வந்து இந்த விஷயம் நடக்குது. இப்போ தெரிய வந்திருக்கு. குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனை வந்து என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா புரோக்கர்கள் மூலமாக பேக்டோரில் வந்து அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து விற்பனை செய்யறதுன்னு ஒன்று. சரி, இந்த ஒரு விஷயம் எந்த பொருளை விற்பனை செஞ்சாலும் அது தானத்தில் வராது. தானம்னா என்ன? நாமாக முன் வந்து கொடுக்கிறது, எந்த ஒரு வந்து இலவசமா கொடுக்கிறது தான். ஆனால் நீங்க வந்து ஒரு பொருளுக்காக நீங்க வந்து அதுக்கான விலையை நீங்க வாங்குறீங்க, பணத்தை வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து விற்பனை ஆயிடுது, விற்கிறது. ஸோ உறுப்பு தானம் வந்து பார்த்தீங்கன்னா வேற, உறுப்பு விற்பனை என்பது வேற. இப்போ நாமக்கல்ல நடந்திருக்கிறது எல்லாம் உறுப்பு விற்பனை. 90களில் நான் சொன்னதும் வந்து உறுப்பு விற்பனை. ஸோ அது உறுப்பு தானம் வந்து சட்டத்துக்குள்ள வராது. சரி, இந்த நாமக்கல் கிட்னி மாஃபியால கிட்டத்தட்ட ஒரு 3 மருத்துவமனைகளுடைய பேர் அடிபட்டிருக்கு. இதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா மருத்துவமனை,
திருச்சியில் இருக்கக்கூடிய சித்தர் மருத்துவமனை மற்றும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அபிராமி மருத்துவமனை. இந்த 3 மருத்துவமனையில் ரொம்ப மக்களால் அதிக அளவு தெரிஞ்ச மருத்துவமனை எதுனா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை. இவ்வளோ ஒரு பெரிய மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடக்குதா அப்படின்றது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, இதை நான் ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு பக்கம் பேசதான் நீங்க நினைக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது 3 மருத்துவமனை. நிச்சயமா இல்ல, இதுல அடிபட்டு தெரியாமல் தமிழ்நாடு முழுவதும் தெரியாமலே கூட பார்த்தீங்கன்னா பல உறுப்பு தானங்கள் நடக்கலாம். நிச்சயமா. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருத்துவமனை, அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், இது போன்ற தனியார் மருத்துவமனைகள் வந்து அரசு மருத்துவமனையில் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குதான்றது வந்து வெளியே வரல. சரிங்களா? வெளியே வரல. உங்களுக்கு சாதாரணமாக ஒரு போலி மருத்துவர்னா கூட வந்து வெடித்து வெளியே வந்துடும், அது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆனால் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் கேட்டினா அவங்க ராஜ்யம் தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அரசு மருத்துவமனையாவது கேட்டினா எப்படியாவது செய்தி யார் மூலமாவது வந்து கசிஞ்சிடும். சரிங்களா? ஏதாவது நடந்துச்சுன்னா. ஆனால் தனியார் மருத்துவமனைகளை போயிட்டீங்கன்னா அங்கே முழுக்க முழுக்க அவங்க ராஜ்யம் தான்மா, அவங்க எடுக்கிறது தான் முடிவு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் 3 மருத்துவ, நான் சொல்கிறேன் இன்னும் பல மருத்துவமனைகள் இருக்கும். நிச்சயமா சார். சார் நீங்க சொல்றத பாக்கும்போது இந்த ட்ரக் மாஃபியா விட இந்த மருத்துவமனை பண்ற மாஃபியா ரொம்ப கொடூரமா இருக்கு. பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மலையாள படத்துல வந்து கொஞ்சம் ஜோசப்னு ஒரு படம் வந்துச்சு. மாஃபியான்னு சொல்றீங்களா, அதனால நான் சொல்றேன். மலையாள படத்துல ஜோசப்னு, ஜோஜு ஜார்ஜ் தான் வந்து ப்ரொடியூசர், கம் ஹீரோ. அதை விட தமிழ்ல ஒரு படம் விசித்திரன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதை இங்கே நம்ம ஆர்கே சுரேஷ் நடிச்சாரு. நீங்க வந்து மலையாள படத்தை பாருங்க. அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லிக்கிட்டேன், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையை உடைச்சி சொல்லியிருக்கோம் அந்த படத்தில். எப்படி வந்து அங்கே வந்து உறுப்பு, நல்லா புரிஞ்சுங்க, உறுப்பு தானம்னு ஒன்று இருக்குது, உறுப்பு விற்பனைன்னு ஒன்று இருக்குது, உறுப்பு திருட்டுன்னு ஒன்று இருக்குது. 3 இருக்குது இங்கே. நீங்கள் தானம் வந்து கேட்டால் விரும்பி நாமளாக கொடுக்கறது. ஒரு 12 வயசு பிள்ளை நினச்சா கூட வந்து உறுப்பு தானம் பண்ண முடியும். ஆனால் கார்டியன் வந்து கையெழுத்து பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வந்து குறிப்பிட்ட இந்த வயசில் தான் கொடுக்கணும்னு கிடையாது. 12 வயசுக்கு மேலேனா நீங்கள் உறுப்பு தானம் பண்ணலாம், கார்டியனுடைய அனுமதியோடு நீங்கள் வந்து செய்யணும். இப்போ மூளை சாவு அடைஞ்சவங்கலாம் எப்படி வந்து ஒரு சின்ன பிள்ளை மூளை சாவு அடைஞ்சிடலாம் ஒரு 13-14 வயசில், ஒரு 12 வயசில். ஸோ மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலியில் இருக்க கார்டியன் நினச்சாங்கன்னா அவங்க பண்ணலாம். என் மகனோட வந்து உறுப்புகளை நான் தானம் பண்ணுறேன் சொல்லி பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உறுப்பு தானம் என்பது வேறு. ரெண்டாவது உறுப்பு விற்பனை என்றது கேட்டால் விரும்பியே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனையை அப்ரோச் பண்ணது மீடியேட்டர் மூலமா. இன்னார கூட்டுவாங்க, இதெல்லாம் வந்து இந்த இந்த பிளட் குரூப்ல இருக்கிறவங்கள நீங்க கூட்டுவாங்கன்னா அதுக்கான ஏஜென்ட்டுங்க போய் பார்த்து அப்ரோச் பண்ணி பிளட் குரூப்பை கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள கூட்டு வந்து பண்றது ஒன்று இருக்கு. 3வது கேட்டால் உறுப்பு திருட்டுனே இருக்கு. அதுதான் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஜோசப்ல ஒரு செயற்கையாக ஒரு விபத்தை உருவாக்கி அந்த விபத்தில் காயப்பட்டவனுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொன்று. இல்ல சார், இதை கேட்கும் போது இப்ப தெருவுல வீடு இல்லாம படுத்திருக்கவங்கள சும்மா கூட்டு போய் பண்ணி அனுப்பிவிட்டா கூட தெரியாது. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு இப்போ நான் சொல்றேன், இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு புத்தி உள்ள மனிதர்களுக்கு நடந்தா என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்க ரோட்ல எவ்வளவு பேர் கேட்பாரற்ற நபர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பைத்தியமா சுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க சுத்தி என்ன நடக்குது கூட தெரியாம புத்தி சுவாதீனம் உள்ளவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஊருக்கு 4 பேர் இருப்பான். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பான், அழுக்கு ட்ரெஸ்ஸோட சுத்திட்டு இருப்பான். அப்ப அந்த மாதிரி நபர்கள்ட்ட கூட்டு போயிட்டு நீங்க அவங்க என்ன பண்ணா உங்களுக்கு தெரிய போகுது? அவங்களுக்கே தெரியாது தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு. ஏழைகள், இதுதான் சொல்றேன், உறுப்பு திருட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வகையான வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, ஒரு மோசடி விற்பனை, நேர்மையான விற்பனை கிடையாது. நீங்க உறுப்பே நீங்க வந்து உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பை வந்து நீங்க வந்து விற்கவே கூடாது, விற்பதற்கு தடை செய்யணும். அதை தாண்டி வந்து கேட்டினா வந்து இங்க வந்து ஏமாற்றப்படுறாங்கன்றது இது மிகப்பெரிய சோகம். இதுல அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதனால சரி, இதுல அதுவும் என்னன்னா 10 லட்சம் தரதா சொல்லி கூட்டு போய் 5 லட்சத்தை கொடுத்துட்டு 5 லட்சம் கமிஷன் வேற. இதுல அதுதான் அவங்க சொல்றாங்களே, ஒரு அம்மா பேட்டி கொடுக்க சொல்றாங்களே, எனக்கு வந்து 6 லட்சம் தான் கொடுத்தாங்க, மீதி கமிஷன் சொல்லிட்டாங்க. இவங்க கேட்க முடியாது இல்ல அதிகாரமா. அதுதான் சொல்றேன், இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. மருத்துவமனைகள் கிட்டயும் இது குற்றம் இல்லாமலாம் இல்ல. மருத்துவமனைகள் நீங்க யார் வந்தாலும் கூட்டு வந்தாலும் நீங்க பண்ணிட முடியாது. உண்மையிலேயே அவங்க வந்து மூளை செலவு பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்களா? இப்ப அதுதான் நான் சொல்றேன், இந்த விழிப்புணர்வு வந்துடுச்சுமா. எந்த விழிப்புணர்வு கேட்டா 2 கிட்னில 1 கிட்னி இருந்தாலும் உயிர் வாழ முடியுன்றது அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு. ஆனால் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக நாம ஏமாற்றப்படுறோன்றது அந்த விழிப்புணர்வு கிடையாது.
இப்போ உதாரணத்துக்கு இருக்கு, நான் 10 லட்சம்ன்றது வந்து கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள பெயின். அதான் சொல்கிறாங்க பாருங்க, 1.5 லட்ச ரூபா கொடுத்த உடனே நான் சின்ன சின்ன கடன்கள் இருந்து முடிச்சுட்டேன், அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒரு தொகை கொடுத்தாங்க, ஆனால் பேசுகிற 10 லட்சம் கொடுக்கல, அது கமிஷன்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து இருக்கிறாங்க. சார், மருத்துவமனைனா ஒரு புனிதமான இடமா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். கோயில் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. இந்த அம்மா பேட்டி கொடுத்த மருத்துவர்கள்லாம் கடவுளா தான் பார்க்குறோம். நிச்சயமா சார். பேட்டி கொடுத்த அம்மா கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கே வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு வாரம் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏன் சார், ஒரு மருத்துவமனையில இத்தனைக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு ஒரு கிட்னி வேணும் அப்படின்னா என்ன ஒரு மனநிலையில இப்ப இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க சார்? இல்ல, இது ஒன்றும் சொல்லமா, வறுமை தான் எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல வறுமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, வறுமையில் இருக்கக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக பெண்கள், வறுமையில் வந்து வாழக்கூடிய பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானத்தோடையும் வாழக்கூடிய சூழல் இருக்குது. நிச்சயமா. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா வந்து மானத்தை விட்டு வாழ முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது வறுமை ஒரு பக்கம், மானத்தோடு வாழணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும்போது கேட்டிங்கன்னா கடன் தொல்லை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி நம்ம சரி கட்ட முடியும்? எப்படி ரிலீஃப் ஆகும்? இதில் வந்து எப்படி நம்ம ரிலீவ் ஆகிறது? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வழி, நம்ம உறுப்பு நம்மக்கிட்ட இருக்கிற வேறு என்ன, வீட்டில் இருக்கிற பண்டை பாத்திரம் சொத்து பத்து எதுவும் கிடையாது, எதுவும் விற்கிறதுக்கு. என்ன இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது? 2 தான். ஒன்று உறுப்பு இருக்குது, இன்னொன்று கேட்டால் மானம் இருக்குது. மானத்தை விற்க முடியாது, ஏழைகள் வந்து மானத்தை விற்கிறது தயாராக இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? உறுப்பை விற்றுடலாம். அப்படியான இந்த உறுப்பை விற்றாலும் நம்ம உயிர் வாழ முடியும்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னா போறதே ஹாஸ்பிட்டலுக்கு தான். இவனுங்களே எப்படி திருடும் போது அப்ப எங்க தான் சார் போறது? ஒரு விஷயம் இருக்குமா, இப்போ கூட கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிட்னியை கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பில் 2 கொடுத்துருக்குறது எதுக்காக? எப்படி இருந்தாலும் ஒன்று வந்து நீங்கள் இழக்கும் போது சொல்லுவாங்கன்னு கேட்டால், பெண்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பப்பை வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கல்ல, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க. சில பெண்கள் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு பாக்ஸை நீங்கள் அடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ வந்து ஒரு கட்டடமே இருக்குது, கல் அடி கட்டிடம் கேட்டால் நடுவில் இருக்க ஒரு கல்லை பிடிங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? டோட்டலாக லூஸ் ஆகல. அப்படிதான் உடல் உறுப்பும் அப்படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்காது, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். உடல் உறுப்புல இருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே அது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பாதிப்பு இல்லாமலாம் இருக்காது. சொல்லலாம் என்ன அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக சொல்லலாம், அப்படிலாம் இல்லைங்க, 2 இல்லைனாலும் ஒன்னோட உயிர் வாழ முடியும். இப்போ நான் கேட்குறேன், ஒரு கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 கண்ணு இருக்குது, ஒரு கண்ணு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, எப்படி இருந்தாலும் ஒரு கண் தான் நம்ம பார்க்க முடியும், செயல்பட முடியும். ஆனால் 2 கண்ணுக்குள்ள எஃபெக்ட் இருக்கா? இருக்காது. அதுதான் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காது 2 காது இருக்குது, ஒரு காது மட்டும் செவித்திறனை இழந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காது மட்டும் தான் ஆனால் கேட்குது, ஆனால் 2 காதுல அந்த எஃபெக்ட் இருக்குமா? இருக்கு. அது மாதிரி தான் 2 கிட்னியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு கிட்னி தான் இருக்குது, அந்த ஒன்று பழுதாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி இவங்களுக்குலாம் வந்து பழுதான பிறகு தானே டயாலிசிஸ் தானே பண்ணி தானே உங்களை வந்து கூப்பிட்றாங்க. குறிப்பிட்டு இந்த நீரிழிவு நோய் வந்த பிறகு தான் இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து முக்கிய பிரச்சனைன்னு கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்னி தான் ப்ராப்ளம். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு மாற்று சிகிச்சை மூலமாக நம்ம இன்னொரு கிட்னியை தானமாக பெற்றோ அல்லது விற்பனைக்கு வாங்கியோ நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்ற அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிர்பந்தம் அந்த ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நமக்கு தேவை என்ன? நமக்கு ஒரு பொருள் யார் கொடுக்குறாங்களோ அதை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவும் நிற்காது, சாதி மதம் எதுவும் நிற்காது. நம்ம வீட்டை வந்து ஒருத்தர் கொடுக்க தண்ணி கேட்டான்னா அவன் என்ன சாதி, அவனுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற காலகட்டம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அவன் உயிர் பிழைக்கணும்னு சொன்னால் எவன் முகம் தெரியாத எவனோ ஒருத்தன் வந்து கிட்னி கொடுத்தாலும் அதை வாங்கி போய் ஏன்னா உயிர் பிழைக்கணுன்ற அந்த கட்டாயம். சரி, இந்த விஷயத்துல கூட பாதிக்கப்பட்டவர்களோ கிட்னி கொடுத்தவர்களோ புகார் எதுவுமே தரவே இல்லை. இது குறித்து தனிக்குழு அமைத்து விசாரணை நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஆனா பொதுவாகவே நம்ம ஆட்சியில எந்த ஆட்சி வந்தாலுமே எந்த விசாரணையும் பண்ண போறது இல்லை, அதுவும் மருத்துவமனைனா சொல்லவே தேவையில்லை. இதுல ஏதாவது எந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? இதுல குறிப்பா சொல்லணும்னா தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைக்கும் KN நேருக்கும் ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படின்னு செய்திகள் இருக்கு. நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற மருத்துவ கல்லூரி எது வேணா எடுத்து, தனியார் மருத்துவக் கல்லூரி எல்லாமே வந்து
ஒன்று அதுக்கு பின்னாடி வந்து அமைச்சர்கள் கையிலேயோ ஒன்று அது அதோட நேரடி ஓனரே பினாமியாக வந்து இருக்கலாம், அல்ல நேரடி ஓனராக கூட இருக்கலாம். சில பேர் அவங்களே சொல்லுவாங்க எனக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா கல்லூரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து ஒரு பங்குதாரராக இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பின்புலமான உறவினர்களா இருக்கலாம், இல்ல அதான் நண்பர்களா. சும்மாவே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. KNAருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. இதுல எப்படி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேனே, எப்பவுமே இதெல்லாம் காலங்காலமா நடக்கிற விஷயம். முதல்ல புரிஞ்சுங்க. அரசியல் பின்புலம் கேட்டேன். இவங்க இல்லை நடக்கட்டுனா வந்து ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாயிருவாங்க. இப்போ நான் எதிர்கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இருந்தால் நான் அப்போ மட்டும் ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? வாய்ப்பில்லை. இங்கே கல்வி வள்ளல்கள்ன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா பலரும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி மருத்துவமனை வந்து பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள் எல்லாமே வந்து கேட்டால் வந்து குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பார், அல்லது வந்து பெரிய தொழிலதிபராக இருப்பார். அந்த தொழிலதிபர் பின்னாடி வந்து கேட்டால் உறுப்பினர் குடும்ப அமைச்சர் வந்து ஏதாவது ஒரு உறவினராக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது வந்து நட்பு ரீதியாக இருக்கலாம், அல்ல பங்குதாரராக இருக்கலாம். இப்படிதான் இருக்கும். யாரும் இல்லைன்னு நீங்க கேளுங்க. சரி, அப்போ ஒரு இப்போ இருக்கிற மருத்துவமனை இருக்கிற எல்லாமே நான் சொல்றேன், எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகி தான் சார். எல்லாமே வந்து ஒன்று பொண்ணு எடுத்து மருத்துவமனை வந்து மருத்துவ கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் உறவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரியோட பணத்தோட சேரும்ல, அந்த மாதிரி இருக்க மனம் முடிச்சு சொந்தக்காரனாக இருப்பாங்க. ஸோ எல்லாம் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயம். இன்னைக்கு இருக்க யார்கிட்ட வந்து நம்ம இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு அப்படியே கடந்து போயிட வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? நமக்கு இந்தியாவில் இதுதான் நிலைமை. ஏதோ நீங்க தமிழ்நாட்டை மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, இந்தியாவில் அதான் நிலைமை. யார் வந்து மருத்துவக் கல்லூரி கட்டுறான் சொல்லுங்க? அரசியல்வாதிகள் தான். சாராயம் வித்திருந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கல்வி தந்தை ஆயிட்டான். நிச்சயமா. உண்மையா இல்லையா? உண்மை. குறிப்பிட்டு யாராவது சொன்னாதான் நம்ம வந்து காயப்படுவோம். நான் பொதுவாக சொல்றேன், உண்மைதான். சாராயம் மழைக்காக பள்ளிக்கூடம் ஒதுக்காதவனா கல்வி தந்தை ஆயிட்டான். தெரியுமா? உண்மையா இல்லையா? உண்மை. மழைக்காக வந்து பள்ளி வந்து ஸ்கூல் பக்கம் போனால் தலை தெறிக்க ஓடணும். ஐயோ ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது, மழையில் நினைஞ்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு மழைக்காக கூட வந்து கல்வி ஸ்கூல் பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்டான். அவன் கல்வி தந்த. சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவமனை கட்டினவங்களாம் இன்னைக்கு யாரும் நீங்க நினைக்கிறீங்க? நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு MBBS முடிச்சு MD முடிச்சு போட்டா நிர்வாகம் பண்ணிட்டு போறான், அது என்ன பெரிய இது? ஆனா ஓனர் யாரு? அதனால இதெல்லாம் வந்து இத அப்படியே மூடி மறைச்சிருவாங்களா சார்? அப்போ இந்த செய்தியை வெளிவராம இதுக்கு அப்புறம் இந்த செய்தி வந்து ஒரு செகண்ட் கட் பண்ணுவாங்க. அந்த கேள்வியை ஞாபகம் வச்சுங்க. சமீபத்தில் நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். யாருன்னா நம்ம நடிகர் தாடி பாலாஜி இருக்காரு. அவர் நல்ல அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். என்ன சொன்னேன்னா, படித்தவன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து வேலை செய்கிறான், படிக்காதவன் வந்து பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஓனராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். இதான உண்மை. பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், வந்து மருத்துவமனையாக இருக்கட்டும், எல்லாம் அப்படி தான். ஸோ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது முடியுமோ அதை செய்யலாம். அவங்ககிட்ட கொள்ளடிச்ச பணம் இருக்குது, என்ன பண்ணலாம், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு ஆக்குறது. இதே ஏழைகள் பணத்தை தான் சுரண்டுறானுங்க, கொள்ளடிக்கிறானுங்க. அதே ஏழைகள் கிட்ட வந்து மருத்துவமனை கட்டி இன்னும் கொஞ்சம் சுரண்டுறானுங்க. ஸோ ஒன்றை வந்து 10 ஆக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவமனை கட்டுறான். அவ்வளோதான். அவனுக்குன்னா சேவை செய்யணும் என்னம்மா? இன்றைக்கி எந்த தனியார் மருத்துவமனையில் போய் நீங்கள் சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து குறைஞ்ச பணத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அரசு மருத்துவமனை இருந்தாலும் நமக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல. அரசு மருத்துவமனையோட இன்னைக்கு எவ்வளோ அரசு மருத்துவமனையில் சகல வசதிகள் இருந்தால் கூட அரசு மருத்துவமனையை காட்டிலும் நம்ம வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுக்கிறது பெருமையா பார்க்கறாங்க. பெருமை. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவாலிட்டி தரமான வந்து மருத்துவம் சிகிச்சை கிடைக்கணும் நம்புறான். இதான உண்மை. ஆனா கடைசியில கிடைக்கிறதுனோ கிட்னி திருட்டும் இதெல்லாம் சொல்றேன். அரசு மருத்துவமனையிலாவது இது போன்ற குற்றங்கள் நடக்கலைன்னு கேட்காதீங்க. அரசு மருத்துவமனையில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரியான குற்றங்கள் வந்து அதான் சொன்னேன் 3 வகையாக இருக்குன்றனே. கிட்னி தானம்னு ஒன்று இருக்குது, கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஒன்று இருக்குது, கிட்னி திருட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை ஏதாவது நடந்ததுன்னா அது வந்து எப்படியாவது கசிஞ்சிடும். ஆனால் தனியார் மருத்துவமனையில் போனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி 1-2 நியூஸ் வெளியே வந்தாலுமே மூடி மறைச்சிருக்கு. இது கூட எப்படி வெளியே வந்தது? அங்க வந்து அந்த புரோக்கர்கள் செய்த அந்த செட்டில்மென்ட் ஒழுங்கா பண்ணாதனால கசிஞ்சிருச்சு. ஸ்மூத்தா போயிருந்திருக்கும். செட்டில்மென்ட் பண்ணல, வெடிச்சு வெளியே வருது. அவ்வளவுதான். இப்போ நமக்கு தெரிஞ்சு 3 மருத்துவமனை, 30 மருத்துவமனை இருக்கும், 300 மருத்துவமனைகள் இருக்கும்.
300க்கு மேலே. நீங்கள் அந்த ஜோசப்னு ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கள். அதில் எப்படி வந்து ஒரு விபத்தை வந்து எப்படி வந்து விபத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொன்று எப்படி வந்து அவங்க உடல் பாகத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது பாருங்க. ஒரு சிலர் வந்து விபத்து நடக்குதுமா நேராக வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போனோம்னே நமக்கு ஐசோலேஷன், நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம், அவ்வளோதான். ஸோ பேஷண்ட்டுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அவன் உள்ளே கொண்டு போயிட்டு நமக்கு கடைசியெல்லாம் முடிச்சு கொடுக்கும்போது கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்னவா நம்மளை கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உள்ளே என்ன ஏற்றான், எதை வச்சான், எதை எடுத்தான்னு யாருக்கு தெரியும்? நான் சொல்ல கரெக்டுங்களா? பொதுவாக அவர் சொன்னேன், ஃபுல் பேக் பண்ணி வந்துடுவான். சரிங்களா? கடைசியாக கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் வைப்போம். திரும்பி கூட பார்க்காது போடுவான். இங்கே சுடுகாட்டில் அட்லீஸ்ட் நான் கிட்ட போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னாதான் கிட்ட வரணும். சுடுகாட்டில் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக மூஞ்சை பார்த்துக்கினா ஒரு முகத்தை பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கேட்டால் திரும்பி பார்க்காத போடுவான். அவன் சொல்கிறத கேட்டு இவனும் திரும்பி பார்க்காத வருவான். ஏன்னா பிடிச்சிக்க வந்து உன்னை அப்படின்னு, அவ்வளோதான். இன்னைக்கு செத்த நாளைக்கு பால்னு சொல்லுவாங்க, ஒரு படத்தில் வசனம் வந்துச்சுல்ல, அப்படிதானே தவிர ஒரு வந்து இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரியான முறைகள்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் வந்து நடக்குதான்னு கேட்டால் வெளிநாடுகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அங்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் இருக்கும். அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும். இங்கே 140 கோடி இருக்குது. 140 கோடி மக்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் இருக்கா? அரசு மருத்துவம் கிடையாது. அப்போ தனியார் மருத்துவமனை போய் தான் ஆகணும். அப்போ தனியார் மருத்துவமனைலாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு வியாபார சந்தையாக இருக்குது. தனியார் மருத்துவமனை போனீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, அந்த மருத்துவமனையிலங்க ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க, ஆனால் அவன் வேற ரூட்டை எடுப்பான். ஏன்னா நீங்கள்லாம் வந்தால் தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மருத்துவ கல்லூரி நடத்த முடியும். மருத்துவ கல்லூரியில் படிக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து கேட்டால் அதுக்கான ஃபீஸை வாங்கிடுறான்ல. ஒரு பிள்ளைகள்கிட்ட ஒரு 40 லட்சம் 30 லட்சம் வாங்கிடுறான். சாதாரணமாக இருக்கிற வந்து சின்ன சின்ன வந்து ஒரு நர்சிங் எடுத்துங்க, நர்சிங் காலேஜே எடுத்துங்க, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட வாங்கிடுறான். அப்போ அவங்களுக்கு வந்து தேவை பேஷண்ட் வேணும்ல. மருத்துவமனைன்ற பேர்ல மருத்துவமனை மாஃபியா நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய அதுதான் சொன்னேன். இங்கே வந்து நிறைய இது மாதிரியான அதுதான் நான் சொல்லிட்டேன். இங்கே தானம் என்பதும் விற்பனை என்பதும் திருட்டு என்பதும் மூணுமே ஒன்றா இருக்கு, ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணியிருக்கு. குறிப்பிட்ட ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்துல பேங்க்ல இருந்தால் நம்ம எடுக்க முடியும் அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருந்ததுனாக்கா நம்ம பேங்க்ல போயிட்டு குறிப்பிட்ட எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சில் போயிட்டு நம்ம பேங்க்ல இருந்து பணத்தை எடுப்போம், இந்த பேங்க்ல இருந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஏடிஎம்ல போட்டு எடுத்துக்கலாம்னு சொன்னால் எந்த ஏடிஎம்ல போட்டு எடுத்துக்கலாம்ல. இப்போ பேமெண்ட் அப்படி தான் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் எப்படி இருக்கும், நம்ம எந்த பேங்க்ல பணம் இருக்கோ அந்த பேங்க்ல தான் நம்ம போயிட்டு எடுக்க முடியும். ஆனால் இப்போ நமக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்தாச்சு, அந்த பேங்க்ல தான் எடுக்க முடியும்னு கூட இருந்துச்சு, அந்த பேங்கோட ஏடிஎம்ல தான் எடுக்க முடியும்னு கூட ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் போட்டுறான். எந்த பேங்க்ல வேணாலும் எங்க வேணாலும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஏடிஎம் கார்டை. அப்படி ஆயிடுச்சு. ஸோ உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி கேட்டா இது குறிப்பிட்ட ஒரு வந்து அரசே வந்து ஒரு வங்கி மாதிரி வச்சு உறுப்பு தான வங்கின்னு வச்சு அந்த வங்கியிலேருந்து நீங்க பதிவு பண்ணி அங்கிருந்தா நீங்க எடுக்க முடியும்னு சொன்னா இந்த குற்றம் நடக்குமா? நடக்க அந்தந்த மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருப்பப்பட்டவங்க கிட்ட நீங்கள் அதை எடுத்துக்கலாம்னு சொல்லி இருக்கும்போது கட்டினா அவர் இப்போ நீங்கள் மருத்துவமனை நீங்கள் எந்த வகை நீங்கள் இப்போ சார்ஜ் பண்ண முடியும்? இந்த குற்றத்தில் எப்படி பண்ண முடியும்? டாக்குமெண்ட் வைஸாக பக்கா டாக்குமெண்ட் தான் பேசும். கோர்ட்டுக்கெல்லாம் போனால் டாக்குமெண்ட் தான் சம்மந்தப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு. அதில் என்ன வந்து அமௌண்ட் எல்லாம் போட்டு ஜிஎஸ்டிலாம் போட்டால் வந்து இருக்கு. உறுப்பு தானம்ன்ற பேரில் தான் இருக்கும். அமௌண்ட் வாங்குறதெல்லாம் பேக்டோரில் நீங்கள் வாங்குறீங்க, அதெல்லாம் டாக்குமெண்ட்டில் வராது. இன்னார் இந்த நபருக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மருத்துவமனை இத்தனை மணிக்கு அவருடைய உறுப்பை தானம் பண்ணுறதுக்கு அவர் முழு மனதோட சம்மதத்தோட அவர் வழங்கியிருக்காரு. கூடவே அவ்வளோதான், டாக்குமெண்ட் தானே பேசும் கோர்ட்டுக்கு போனாலும். அதுக்கப்புறம் இவங்க வந்து எந்த ஏஜென்ட் கிட்ட பேசுனாங்க இதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு வேணா பரபரப்பாக பேசப்படும் கனிமொழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நீர்த்து போயிடும். இது வந்து கடந்த காலத்தில் இப்படி இருந்தது. அதனால தான் உறுப்பு தான சட்டம்ன்றது ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க 94ல் நினைக்கிறேன் சட்டம் வந்து. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வந்து பயன்படுத்தி தான் இதெல்லாம் நடக்கிறது. சட்டம் இல்லையா? சட்டம் இருக்குது. சட்டம் இது எப்படி நடக்குன்னா அதில் ஏதாவது ஓட்டைகள் வழியாக நடக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் டைட்டானா என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த உறுப்பு தானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அரசே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு தானத்துக்கு தனியாக வந்து ஒரு வங்கி வச்சு
அதை எந்த மருத்துவமனை பெயர் பதிவு செஞ்சு சீனியாரிட்டி முறையில் அந்த உறுப்பு தானத்தை அவங்க எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிச்சயம். ஆனால் இப்போ சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து நான் கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் வந்து என்னுடைய உறுப்பை தானம் பண்ணுறேன்னு சொல்லும்போது கேட்டிங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இப்போ அப்படி தான் போகுது. இப்போ உறுப்பு தானம் கொடுக்குறவங்க விரும்பி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஆனால் அவங்க பணம் வாங்குறாங்க இல்லையா, அது பேக்டோரில் நடக்குது, அது தெரியாது இல்லை. அது நீங்கள் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? அங்கே அவங்க ஏமாற்றப்படும் போது வெளியே வருது. என்னன்னு கேட்டால் குறிப்பிட்ட மருத்துவமனையில் எனக்கு ஆப்ரேஷன், அவங்க என்ன சொல்லுவாங்க, வந்தாங்க டாக்குமெண்ட் வைஸாக பக்காவாக இருக்குது, நாங்கள் வந்து கிட்னியை வந்து எடுத்தோம், இன்னாருக்கு பொருத்தி இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த படம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஜோசப்னு ஒரு படம் ஜோர்ஜ் ஜார்ஜ் எடுத்தது, ரொம்ப பக்காவாக அதை சொல்லியிருப்பார் டீட்டெயிலாக. எப்படி வந்து இது வந்து இந்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தானம் எப்படி திருட்டு மூலமாக எடுக்கிறாங்க, எப்படி வந்து அப்பாவிகளுக்கு வந்து வைக்கிறாங்களா வைக்கலையா, ஸோ இப்படியான வந்து நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அந்த படத்தில். நிச்சயமா சார். சார் நாமக்கல்ல நடந்த கிட்னி திருட்டு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.